கிரெடிட் கார்டை நான் வாங்கி பயன்படுத்தும் போது ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயங்கள்லாம் என்னெல்லாம் சார்? கிரெடிட் கார்டு வாங்கினதுக்கு அப்புறம் ஸ்டேட்மெண்ட் அனுப்புவாங்க. நீங்க ஸ்டேட்மெண்ட்டை கட்டாயம் பார்க்கணும். ஏன்னா சில கிரெடிட் கார்டுலாம் வந்து பாத்தீங்கன்னா ஈஸி இஎம்ஐன்னு சொல்லிடுவாங்க. அப்படி ஈஸி இஎம்ஐ அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு புரியாது. ஒரு பொருள் வாங்குவாங்க, 5000 ரூபாய்க்கு மேல வாங்கியிருப்பாங்க. 5000 ரூபாய்க்கு மேல வாங்கினதுக்கு அப்புறம் அது இஎம்ஐயா மாறிடும். அப்ப மாறும்போது என்னன்னா அது 18% இன்ட்ரெஸ்ட் போட்டிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு கிளாசிக் கேஸே வந்து பாத்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து தன்னுடைய நண்பர்கிட்ட வந்து எனக்கு ஐபோன் வாங்கி கொடு அப்படிங்கிறாரு. அதோட விலை 75,000 ரூபாய். அப்போ அவரோட இதையும் பண்ணக்கூடாது. இது பண்ணக்கூடாத ஒரு விஷயம். இன்னொருத்தருக்கு நீங்க எதுவுமே வாங்கி கொடுக்க கூடாது கிரெடிட் கார்டுல. இவரும் வாங்கி கொடுத்துட்டாரு. இது 75,000 அப்படிங்கறதுனால ஆட்டோமேட்டிக்கா இஎம்ஐயா மாறிடுச்சு. அப்ப 18% அவர் வட்டி கட்டணும். கூடுதலாக ஒரு 10,000 ரூபாய் கட்டணும்னு வச்சுக்கோங்க. இதை போய் அவர் ஃப்ரெண்டு கிட்ட கேட்க முடியாது. ஏன்னா அவர் மொத்தமா உங்ககிட்ட 75,000 ரூபாய் கொடுத்துட்டாரு. அந்த இடத்துல அது முடிஞ்சு போச்சு. அப்ப என்ன பண்ணணும்னா நாம ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்க்கணும். அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்ல நம்ம பர்ச்சேஸ் பண்ணதான் வந்திருக்கா, என்ட்ரி வந்திருக்கா பார்க்கணும். வேற ஏதாவது சார்ஜஸ் வந்திருக்கான்னு நம்ம செக் பண்ணணும். இஎம்ஐயா ஏதாவது கன்வர்ஷன் ஆயிருக்கான்னு செக் பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்க மாதம் தோறும் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அப்ப சில இதெல்லாம் ஆனுவல் சார்ஜஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் கரெக்டா போட்டிருக்காங்களான்னு பார்க்கணும். பேமெண்ட்டை தவற விடவே கூடாது. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு ஆட்டோ பேமெண்ட் மாதிரி நீங்க போட்டு வச்சுக்கணும். உங்க அக்கௌண்ட்ல இருந்து அந்த அக்கௌண்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்கா போயிடணும். ஏன்னா நீங்க மறந்துட்டீங்க அப்படின்னா உங்ககிட்ட வந்து பெனால்டி சார்ஜஸ், அதுக்கு ஜிஎஸ்டி போடுவாங்க, இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க. முக்கியமா இன்னொன்னு என்ன சொல்லணும்னா கேஷை வித்ரா பண்ணிடக்கூடாது. ஏடிஎம்ல போயிட்டு கேஷை வித்ரா பண்ணிடக்கூடாது. ஏன்னா நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குதுன்னா அந்த நல்ல விஷயம்லாம் வந்து யாரோ ஒரு பெரிய மகாத்மா வந்து நம்ம கிட்ட பணத்தை கொடுக்கல, இங்க இருந்து எடுத்து தான் கொடுக்குறாங்க. ஸோ அதுல நீங்க மாட்டிக்க கூடாதுங்கிறதுக்காக இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும்.